ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு. எப்படி பண்ணாலும் மக்கள் நல்லது பண்ணால் நல்லது தான். கட்சி கூட்டணி ஈஸியாக நடத்திடலாம். எல்லாருக்கும் ஒரு 200 கோட்டர் பிரியாணி கொடுத்தா வந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். இது நல்ல விஷயம் தான். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது யங் ஜென்ரேஷன் ஓட்டரை வந்து அவர் கவர் பண்ண பார்க்குறாரு. அது ரொம்ப நல்ல விஷயங்க. அவர் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் வந்து நிறைய இடத்துல நோட்டு புத்தகங்கள் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம்தான். என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து இன்னைக்கு பேசும்போது வந்து தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் அப்படின்னு சொன்னார். நல்ல தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக திகழ்ந்துட்டுருக்கு. இங்கே இருக்க இரு திராவிட கட்சிகளோட காரணத்தினால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு படிப்புலையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருக்கு. அந்த புரிதல் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் அவர் நிறையா வளர்த்துக்கணும். போன மீட்டிங்கில் சொன்னார் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் படிக்கணும் அப்படின்ட்டு. அதையே இன்னும் வலியுறுத்தினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவரும் சேர்ந்து படித்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லை அது ஓட்டுக்காக பண்ணுறாங்களோ, வந்து சமூக நலனுக்காக பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் சார். ஓட்டுக்குனாலும் அவர் வந்தாருன்னா அவரோட நோக்கம் என்ன, அவரோட மேனிஃபெஸ்டோ என்னன்னே தெரியல. அவர் கொள்கை என்ன, கொள்கையோட உள்ளே வராருன்னு தெரியணும். அவர் மக்களோட கீழே இறங்கி வரட்டும். இப்போ போன ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மக்களோட களத்துக்குள்ளே வரட்டும், மக்களோட பிரச்சனை எப்படி அணுகிறாருன்னு பார்க்கட்டும், அவரோட கொள்கை என்னன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் தான் அதை பற்றியெல்லாம் முடிவு பண்ண முடியும். பொதுவாக கல்விக்கு ஊக்கப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அதை யார் பண்ணாலுமே வரவேற்க வேண்டியது. சமூக நலனுக்காக பண்ணாலும் சரிதான், ஓட்டுக்காண்டி பண்ணாலும் சரிதான். ஆனால் அவர் தன்னுடைய பணத்தை பிறருக்கு உதவணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அது முக்கியமாக படிக்கிற மாணவர்களை ஊக்கப்படுத்துறது நல்ல விஷயந்தான். அது எதுக்காண்டி பண்ணாலும் அதை வரவேற்கிறோம். தொடர்ந்து அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, அவருடைய கொள்கை செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க. இல்லை அப்படி அவர் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னே பண்ணிவிட்டு முன்னே அரைச்சிட்டு வந்துருக்கலாம். எனக்கு அவர் ஊக்கத்தொகை இப்போ எப்படின்னா அவர் இப்போ சினிமாலே ரசிகர் கூட இருக்கார். ஸோ ரசிகர்களை வச்சு நாங்கள் அன்பாக அவரை பார்க்குறது அது பணத்தை அரசியலை மாற்றாதீங்க. அது எங்கள் அன்பு வேறு, அரசியல் வேறு. அவர் ஓட்டுக்காக பண்ணுறாரோ இல்லையோ, அவர் எங்கள் அன்புக்காக பண்ணுறதுக்காக நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு மூவ் தான் சொல்லலாம். இது ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க யாரும் இந்த மாதிரி 10th 12th படித்தவங்க யாரையும் கூப்பிட்டுலாம் பண்ணுறதில்ல. ஸ்கூலில் பண்ணுறதோட சரி, ஒரு பொலிட்டிக்கலாகவும் இல்லை பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற எல்லாரையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரேங்க் ஐ திங்க் மூணு ரேங்கையும் கூப்பிட்டுருக்காங்க. 3 ரேங்கையும் கூப்பிட்டு கொடுக்குறது பெரிய விஷயந்தான். ஏன்னா அவ்வளோ பேரண்ட்ஸு, குழந்தைங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கட்சி கூட்டணி ஈஸியாக நடத்திடலாம். எல்லாருக்கும் ஒரு 200 கோட்டர் பிரியாணி கொடுத்தா வந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை இவ்வளோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் சில இஷ்யூலாம் வந்துச்சு. இந்த டைம் ப்ராப்பராக பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இருக்கட்டும். அது எந்த மோட்டிவும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கோட்ரு சரக்கு கொடுத்து கூட்டாமல் இது ஒரு டாக்டிக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யங் ஜென்ரேஷன் ஓட்டுற அவர் கவர் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா அதுவும் நல்ல விஷயந்தான். இது தப்பு ஒன்றும் கிடையாது. கவர் பண்ணட்டும். இந்த மாதிரி கவர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கட்சி கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் காசு கொடுத்து வரதால ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் மார்க் இப்போ எல்லாமே 17 இப்போ வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 17 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறவங்க கண்டிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு யங் ஜென்ரேஷன் ஓட் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. மேபி அவரோட அட்வைசர் யாருன்னு தெரில. இன்னும் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணால் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அங்கே நம்ம ஆந்திராவில் இவர் பண்ணார்ல, நம்ம பவன் கல்யாண், அவரும் ஒரு 10 வருஷமாக போராடினார். இப்போ தான் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. 32-40 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதே பாலிசியில் போனால் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் ஒரு 10 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது வரலாம், ஏதாவது டெவலப் ஆகிட்டு வரலாம். நல்ல விஷயம் தானே. அப்படிலாம் இல்லை. நம்ம இதில் காமராஜர்லாம் எவ்வளோ பேர் தலைவர், எம்ஜிஆர் இருந்தார், கலைஞர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு ஆள் இருக்காங்க. ஆப்பனண்ட்டு கட்சி இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் விஜய் நல்லாயிருக்கும். பிஜேபி இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதான் அவர் அறிவிச்சிட்டார்ல, கட்சி அறிவிச்சிட்டாங்களே. ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு. எப்படி பண்ணாலும் மக்கள் நல்லது பண்ணால் நல்லது தான். நல்ல விஷயம் தாங்க. இது கண்டினியூ பண்ணான்னா ரொம்ப நல்லது. அது அதாவது 10th 12th படிக்கிறவங்க ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. அவர் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். நல்லது ஓட்டுக்காக பண்ணதுன்னு கிடையாதுங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். அவர் என்ன மோட்டிவ் பண்ணுறாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் கொண்டு வரது எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதை எடுத்துக்கிறாங்க. அது அவர் கொண்டு பண்ணுற நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்ல விஷயங்க. அவர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். அது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல நண்பர்கள் தானே ஊக்குவிப்பாங்க. பொதுவாக இன்றைய மாணவர்கள் தானே நாளைய தலைவர்கள். ஸோ அதனால் அப்துல் கலாம் கூட ஆல்வேஸ் ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல தலைவர்களை பற்றி பேசுகிறது நல்ல விஷயம் தான். அவர் வர்றது நல்லது அது. ஆனால் அவர் நல்லது பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.
அது வரதை பொறுத்து தான் இருக்குது. அவர் வந்து அவர் இறங்கி பண்ணுறதை பொறுத்து தான் தெரியும் அது என்ன அப்படின்றது. அது உண்மைதான். அது நல்ல நண்பர் இருந்தால் நல்ல பழக்கம் வரும் தான். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு தேவைன்னா நல்ல தலைவர் தேவை தான். ஏன்னா இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் எப்பவுமே ஒரு முன்னோடி. ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் வந்து முன்னெடுத்தது தமிழ்நாடு தான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்பராக ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. கஞ்சா, இது சரக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கள்ளச்சாரம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் தடுக்கிறது ஒரு நல்ல தலைவர் வேணும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் வந்துட்டு போன டைம் கொடுத்த மாதிரி இந்த டைம் வந்து எல்லா டைம் கொடுத்து தான் இருக்காரு. அவர் வந்துட்டு மக்கள் ஒவ்வொரு குழந்தைங்களோட பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ இப்போ வந்துட்டு அவர் கொடுக்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 3 மெம்பர்ஸ் தராங்கல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டுறாதீங்க, அந்த மாதிரி அவர் வந்துட்டு மற்ற குழந்தைங்க கஷ்டப்படணும்னு சொல்லி நினச்சி அவர் பண்ணலை. அவர் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களும் இந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அவ்வளோ தூரம் பண்ணுறாரு. நல்லா படிக்க அரசியல் வரணுன்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா வந்துட்டு படிச்சிங்க வந்தால் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியும், அவ்வளோதான். மற்றபடியில் ஒன்றும் இல்லை. எப்படி படிக்காமல் இருந்தாலும் படிக்கிறோன்னு இருந்தாலும் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி என்ன இருந்தால் போதும். சோஷியல் மீடியானா அதுதானே, நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து கலந்து வர்றது தானே சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் இது நல்லது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது இல்லை. சோஷியல் மீடியாவில் நல்லது கெட்டது எல்லாமே வரதான் செய்யும். அதை பிரித்து எடுத்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு பகுத்தறிவு வரணும். அதுக்காக அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அண்ணாவும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தா அந்த புரிதல் தானால வந்துடும். ஆமாம், அது நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசியல்னாலே வந்துட்டு கிரிமினல்ஸ் இருக்கிற இடம், இல்லைன்னா வந்துட்டு ரவுடிகள் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அதை உடைக்கிற மாதிரி படித்தவங்க இப்போ அரசியலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லா இடத்துலையுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்ல தலைவர்களும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எது எல்லாருமே பேசுறது தான். ஒரு மீடியா பார்த்துட்டு எது ஒன்று கொஞ்சம் பப்ளிஷிட் ஆகுதோ அதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. பட் இதில் நல்லது எடுத்துக்கிது நம்மக்கிட்ட தான் இருக்காது. எது நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்து நம்மகிட்ட தான். அவர் சொல்கிற விஷயம் ஓகே. ஆமாம், அதுவும் நல்ல விஷயம் தான். நல்லா படிக்கிறவங்க இருந்தால் இப்போ அண்ணா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்லாம் கொண்டு வந்தார். அவரை பேரறிஞர் சொல்ல யூஎஸில் போய் கூட கலக்கிட்டு வந்தார். அந்த மாதிரி நல்லா படித்தவங்க தான் நல்ல விஷயம் நடக்கும். இன்னும் நிறைய நல்லது. கண்டிப்பாக சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக அட்வான்டேஜ் மட்டும் தான் எடுத்துக்கணும். நான் நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜ் இப்போ முன்னெல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இல்லை. ஏன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணும்னா சோஷியல் மீடியா எல்லாமே எடுத்துக்கலாம். பட் அப்போலாம் வந்து எதுவுமே இருக்காது. எல்லாமே நியூஸோ இல்லை புக்கோ அதை படித்து தான் நாங்கள் எடுக்கணும். பட் இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எடுத்தோடனே சோஷியல் மீடியா எல்லா நியூஸும் கிடைக்கும். பட் அதே டைம் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுலேயும் ஓகே, சில பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க. பட் அதுலேயும் டைவர்ட் ஆகாமல் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணி மார்ஜினோடு யூஸ் பண்ணால் நல்லா டெவலப் ஆகலாம். தலைவர்கள் இருக்காங்க. நாம் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குது. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கே இருக்குன்னா நமக்கு வந்து ஒருத்தர் ரெட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணுற விஷயம் ஒருத்தர் பிடிக்கும், ஒவ்வொருத்தர் பிடிக்காது. ஸோ அது நம்மளோட தனிப்பட்ட தான் பாருங்க. நம்ம பொதுவாகவே ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, உன்னை யாருன்று உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸில் கேட்டால் போதுன்பாங்க. ஸோ நல்ல நண்பர்கள் எப்போயுமே நமக்கு அவசியம்தான். போதைப் பொருள் வந்துட்டு எப்போயுமே டெம்பரவரி ரிலீஃப் தான், அது வாழ்க்கையை அழிக்குமே தவிர ஆக்காது. அவர் பேசுனது எல்லாமே நல்ல விஷயந்தான். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்தியான்றது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவங்களுடைய தொடர் நடவடிக்கைகளை பொறுத்து வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியான முடிவு எடுப்பாங்க. இல்லை, அதை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேர் அதில் அடிமையாக இருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அது வெளியே வரத்துக்கு அது ஏதாவது அவர் பண்ணாருன்னா அதுவும் நல்ல விஷயம் தான். அதுதான் ஒன்றும் புரியல. இவங்க கட்டுப்படுத்தினே இருக்காங்க, அது வளர்ந்துனே இருக்குது. ஒரு இடத்துல அமுங்கினா இன்னொருத்தர் வளர்கிற மாதிரி வந்துனே இருக்குது. இது அடியோடு ஒழிச்சா நல்லா தான் இருக்கும். வர சமுதாயத்துக்கு வந்து அது என்னென்ன தெரியாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக எல்லாருமே அரசியலுக்கு வந்துட முடியாது. பட் அரசியல் அதாவது பொலிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக படித்தவங்க கண்டிப்பாக வரணும். படித்தவங்க வந்தால் தான் எப்பவுமே அரசியல் நல்லாயிருக்கும். பட் எல்லாரும் வந்துட முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரணும். அது வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது என்னென்னா வந்துட்டு நீங்கள் அது வந்து எப்படின்னா நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான். அது வந்து எதானாலும் மற்றவங்க வந்து நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு. நம்ம கண்ட்ரோல் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க தாட்ஸ் வரும்போது நம்ம மெடிடேஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுட்டு இருக்கும்போது ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சமாக விடுபட்டு கொண்டாடலாம். இதுலேருந்து வெளியேறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தர் கொண்டு வரது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது அவங்களுக்காக மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நல்லவங்க கெட்டவங்க சொன்னதோட அவர் நண்பர்களை தேர்ந்தெடுங்க, அவங்களோட கெட்ட பழக்கத்தை வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி மாற்ற பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை வந்து எடுத்தோடனே போராட்டமாக மாற்றி ஆகணும்னு சொல்லி நிற்க முடியாது. நம்மளால முடிஞ்சளவுக்கு மாற்றி ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரி மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக நாம மாறக்கூடாது. ரெண்டாவது அவங்க மாற்ற ட்ரை பண்ணணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாற்ற பாருங்கள். இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்து இன்னும் ரொம்ப மோசமாக போகாமல் காத்துக்கோங்க. கண்டிப்பாக அதாவது செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்கல்ல, திருவள்ளுவர் சொல்லி ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு.
நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் கண்டிப்பாக மற்றதெல்லாம் கடைப்பிடிக்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட்டாலையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டால் 50% தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து செல்ஃபாக வந்து ஒரு 100% கண்ட்ரோலாக இருந்தால் தான் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வைக்க முடியும். நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த போதைப் பொருள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆமாம், அதுவும் கரெக்டு தான். எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நான் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து நான் இன்னொரு ஹேட்டராக இருப்பேன். ஸோ அவங்கள ஹர்ட் பண்ணி நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரிவினங்களாக இருப்பாங்கல்ல. ஸோ அதை பொறுத்து தான். ஆனால் நான் இதில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு எது பெட்ரு எது உண்மை பொய்ங்கிறத பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அது பொய் நினச்சிட்டு இருப்போம். ஒரு சொல்கிறது பொய்யா இருக்கும், பட் உண்மையாக நினச்சிட்டு இருப்போம். அதை அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. பட் தேவையில்லாத நியூஸ்லாம் அனலைஸ் பண்ண தேவையில்லை. ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு. அது அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறது வந்துட்டு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது அமையும். அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இன்னும் 2026 தானே எலெக்ஷன் வரப்போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இது மேபி இருக்கலாம். ஏன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பொலிட்டிக்கல், அதாவது திராவிட அரசியலையும் பிஜேபி, அதாவது என்ன இந்துத்துவ அரசியலையும் ரொம்ப எதிர்த்துட்டு வர்றாரு. பட் விஜய் அவ்வளோ இதுவாக எதிர்க்கல. ஏன்னா அவர் தமிழ்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக ஆதரிப்பான்னு நினைக்கிறேன். மேபி 2026 கூட்டணி இல்லைனாலும் அடுத்த வர எலெக்ஷனில் கண்டிப்பாக, ஏன்னா 2024 கண்டிப்பாக விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்து அவரோட பவரை காமிக்கணும். கண்டிப்பாக மினிமம் ஒரு ஓட் பேங்க் காமிச்சா தான் அடுத்து அவருக்கு பவர் இருக்கும். ஸோ எடுத்தோடனே கூட்டணி வைக்க மாட்டார், அது கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக அவருக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பொலிட்டிக்கலாக ஏதாவது இருக்கலாம். கண்டிப்பாக கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். யார் வந்தாலும் புதுசாக மாற்றம் இருக்கும். வந்தால் நல்லா தான் இருக்கும்.